ஆன்மீக பூஜை நேரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவ. இன்னைக்கு ஒரு முக்கியமான வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாடு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அஷ்டமி எப்போ தொடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தொடங்கிடுச்சது. 15ஆம் தேதி மாலை 5 மணியிலிருந்து 16ஆம் தேதி மாலை 5:45 வரை இருக்கிறது. 5:46 வரை அஷ்டமி திதி இருக்கிறது. பொதுவாக அஷ்டமி இரவு நேரங்கள் இல்லைன்னா மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வளர்பிறை உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இதுக்கு நீங்கள் ஒரு வரி மந்திரம் தான் சொல்ல போகிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வரி மந்திரம் தான் எழுத போகிறீங்க. இதுக்கு ஒரு நல்ல வெள்ளை பேப்பர், கோடு போடாத ஒரு வெள்ளை பேப்பராக இருக்கணும். அது கசங்கியோ கிழிஞ்சோ இருக்கக்கூடாது. ஒரு சிகப்பு பேனா எடுத்துக்கோங்க. சிகப்பு பென்சிலாக இருக்கலாம் அல்லது சிகப்பு ஸ்கெட்சாக இருக்கலாம். ஆனால் சிவப்பில் தான் இருக்கணும். ஏன்னா பைரவருக்கு சிவப்பு தான் ரொம்ப பிடிக்கும். இது பைரவர் உங்களுக்கு சிவனோட அம்சம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த ஒரு வரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை 8 முறை நீங்கள் எழுதணும். நான் உங்களுக்கு வீடியோக்காக ஒரு முறை எழுதி காமிச்சிருக்கேன். அதை இப்போ நான் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக அப்படின்னு சொல்லி 8 முறை எழுதுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை பைரவர்கிட்ட வேண்டிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மனசார நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பைரவர் அதை நமக்கு நிறைவேற்றுவார். எல்லாமே நம்ம மனசில் அப்படியே நினச்சிக்கணும். எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க பைரவா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பைரவர் நமக்கு நிறைவேற்றுவார். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எதுவுமே நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இதை 8 முறை எழுதி இந்த பேப்பரை அப்படியே உங்கள் கல்லாப்பெட்டியோ இல்லை பீரோலையே நீங்கள் ஒட்டி வச்சிடணும். இதை மடிச்சோ பர்ஸ்லையோ எங்கேயும் வைக்கக்கூடாது. அப்படியே கிழிக்காமல் அப்படியே ஒட்டி வச்சிருங்க. உங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன செல்வம் அப்படி பெருகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதை பைரவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். கட்டாயம் இதை செய்யுங்கள். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். மனதார நல்ல வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக பைரவர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். நன்றி, வணக்கம்.